அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு அகவலைப்படி உயர்வு மற்றும் 8வது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. சிதம்பத்தி இருபத்தாம் வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி உயர்வு மற்றும் 8வது ஊதிய குழு குறித்து தற்போது மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. 8வது ஊதிய குழுவின் பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் இந்த 8வது ஊதிய குழு ஒரு கண்ணியமான ஊதிய உயர்வை அளிக்கும் என்ற நம்பிக்கையில் உள்ளனர். நவம்பர் 2025 ஊதிய குழுவின் பரிந்துரை விதிமுறைகள் அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து 18 மாதங்களுக்குள் ஊதிய குழு தனது பரிந்துரை அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று கூறப்படுகிறது. ஜனவரி 1, 2026 முதல் ஊதியம் மற்றும் ஓய்வூதியர்களில் குறிப்பிடத்தக்க உயர்வுகளை 8வது ஊதிய குழு அமல்படுத்தும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் ஜனவரி 1, 2026 முதல் நடைமுறைக்கு வந்தால் ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஜனவரி 1, 2026 முதல் கணக்கிடப்பட்ட ஊதிய அரியன் தொகை கிடைக்கும் என்று ஊழியர்கள் நம்புகின்றனர். 8வது ஊதிய குழு தனது பரிந்துரைகளை 2027 ஆண்டின் இறுதிக்குள் சமர்ப்பித்து அதன் அமலாக்கம் 2028 வரை நீட்டித்தால் ஜனவரி 1, 2026 முதல் நடைமுறைக்கு வரும் புதிய ஊதிய விகிதங்களின் அடிப்படையில் ஊழியர்களின் இழுவை தொகையை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 8வது ஊதிய குழுவில் குறைந்தது 3 என்ற பிட்மேன் ஃபேக்டரை நிர்ணயிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அகவலைப்படி உயர்வு ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை அகவலைப்படி உயர்வினை அரசு வழங்குகிறது. ஜனவரி மாதத்தில் ஒரு அகவலைப்படி உயர்வும் மற்றும் ஜூலை மாதத்தில் ஒரு அகவலைப்படி உயர்வும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் மார்ச் மாதத்தில் அமைச்சரவை கூட்டம் நடக்க வாய்ப்புள்ளதாகவும் இதில் அகவலைப்படி பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த மாதம் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அகவலைப்படி உயர்வு பற்றிய அறிவிப்புகள் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி மத்திய அரசு ஊழியர்களின் அகவலைப்படி 2% முதல் 3% வரை இருக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன.